வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சற்று நேரம் யாரிடமும் எந்த பேச்சும் இல்லை. அமைதியாக இருந்தது. நித்யா தேவ் அருகில் செல்ல முடியாமல் வேதனையோடு அமர்ந்திருந்தாள். அப்போது நர்மதா, இனியும் நான் காலம் தாழ்த்த விரும்பல. தீப கல்யாணத்தோட தேவ் கல்யாணத்தையும் முடிச்சிடலான்னு இருக்கேன். தேவ், உனக்கு யாரை பிடிச்சிருக்கு என்று நர்மதா கேட்டாள். தேவ் அமைதியாக இருந்தான். சொல்லு தேவ், நமக்கு இருக்க வசதிக்கு என்ன வேணும்னாலும் பண்ணலாம், சொல்லுடா என்றாள். அம்மா, நான் இப்போ இருக்கிற நிலையில் அந்த முடிவை என்னால் எடுக்க முடியாது. என்னை யார் திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறாங்களோ அவங்கள நான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன் என்றான். அதை கேட்ட அனைவரும் அவர்களுக்குள் குடும்பமாய் ஆலோசிக்க ஆரம்பித்தனர். என்ன இப்படி சொல்லிட்டான் இந்த சைக்கோ பையன்? ஒரு கையும் காலும் இல்லாதவனை யார் கல்யாணம் பண்ணிக்குவா என்றாள் மேனகா. அக்கா, நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன் என்று கிருத்திகா கூறியதும் மேனகாவும் அவள் அம்மா அப்பாவும் அதிர்ச்சி அடைந்தனர். ஏண்டி, உனக்கு அறிவு இருக்காடி? கையும் காலும் இல்லாத அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற பைத்தியமாடி என்று மேனகா திட்டினாள். வர்ஷாவும் அனன்யாவும் மட்டும் கிருத்திகாவை கண்காணித்தனர். வர்ஷா நினைத்தாள், இவன் நம்மளோட மோசமானவ. தேவ இந்த நிலையில மேரேஜ் பண்ணிக்க முடிவெடுத்திருக்கானா, ஏதோ பெரிய திட்டம் போட்டிருப்பா என்று வர்ஷா அவளை கவனித்தாள். அதே எண்ணத்தோடு அனன்யாவும் கவனித்தாள். அக்கா, தேவ் மாமா சிங்கம் மாதிரி. சிங்கம் கால் ஊனமானாலும் அதோட சீற்றம் குறையாது. நேற்று நைட் பார்த்தல்ல எப்படி பழைய தேவா மாறினார்னு. தேவ் மாமா பற்றி என்ன நினச்ச? தேவோட சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரை ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு, நான் அந்த சாம்ராஜ்யத்துக்கே நான் மட்டும்தான் மகாராணி. இப்போ நான் போய் மாமா உங்களை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். மாமா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா நான் உங்களை பார்த்துக்கிறேன், என் வாழ்க்கையே உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன்னு அவர் மனசில் என்னை பெரிய தியாகியாக நினைக்க வச்சு என் நடிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்பதை அனன்யாவும் வர்ஷாவும் கேட்டதும் தீபக்கிற்கு மனைவியாக வரும் விதுலாவின் தங்கை அனன்யாவும் நானும் சம்மதிக்கிறேன், அவ சொன்னதை கேட்டல்ல விதுலா என்றாள். அவள் அம்மா கலா, இவ சொல்கிறது கரெக்டு தாண்டி. என் அண்ணன் பசங்க 2 பேரும் என் கையில் இருந்தால் என் அண்ணி நர்மதாவோ ஒரு ஓரமாக உட்கார வச்சிருவேன் என்றாள். இவர்கள் பேசுவதை வர்ஷாவும் கேட்டாள். அவள் தோழிகள் இதை காதில் வாங்கவில்லை. வர்ஷா சாமர்த்தியமாக, தேவ், நான் உங்களை மேரேஜ் செஞ்சுக்க ரெடி. உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. எனக்கு நீங்கள் மட்டும்தான் வேணும் தேவ் என்றாள். கிருத்திகாவும் அனன்யாவும் வர்ஷாவை முறைத்தபடி மாமா நானும் என்று கிருத்திகா சொல்ல ஆரம்பிக்கும் போது மாமா நானும் என்று அனன்யா முன்னிற்க கிருத்திகா அனன்யாவை கோபமாக பார்த்தாள். இவர்கள் 3 பேரும் சம்மதம் தெரிவித்ததை பார்த்த அனைவரும் ஆச்சரியத்தோடு பார்த்தனர். நர்மதாவிற்கும் அமர்நாத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். தேவ், நீ என்னப்பா சொல்ற என்று நர்மதா கேட்டாள். தேவ் அமைதியாக இருந்தான். சொல்லுப்பா என்று மறுபடியும் நர்மதா கேட்க, தேவ் சிறிய புன்னகையுடன், உங்க அன்பை நான் மதிக்கிறேன். நான் எதிர்பார்க்கல. நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என்னை ஏற்றுக்கிற, என்னை விரும்புகிற உங்களை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என் சொத்துக்களை என் பேரில் இருக்க கம்பெனி எல்லாத்தையும் என்னால் இனி பார்க்க முடியாது. அதனால் எல்லாத்தையும் என் அண்ணன் என் தம்பி பேரில் சமமாக எழுதி வச்சிட்டேன். நான் என் எதிர்கால மனைவியோட தனியாக நிம்மதியாக அவுட் ஹவுஸில் இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்று கூறியதும் அனைவர் முகத்திலும் அதிர்ச்சி. மேனகா விதுலா முகத்தில் சந்தோஷம். என்னங்க, இந்த சைக்கோ பையன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான், கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு பாருங்க என்று மேனகா சிரித்ததும், ஆமாம் மேனகா, என்னாலேயே நம்ப முடியலை என்றான் அஜய். தீபக், உங்கள் அண்ணன் இவ்வளோ நல்லவராக மாறிட்டாரு என்று விதுலா கூறியதும், அதான் விதுலா, எனக்கே ஆச்சரியமாக இருக்கு என்று அவரவர்களுக்குள் முணுமுணுத்தனர். சார் என்று அழைத்தபடி வக்கீல் உள்ளே நுழைந்தார்.
தேவ் சார், நீங்கள் சொன்னபடி உங்கள் பேரில் உள்ள எல்லா சொத்தையும் உங்கள் அண்ணன் தம்பி பேரில் மாற்றி எழுதிட்டேன் என்று கூறினார். ஏண்டா இவ்வளோ அவசரமாக இந்த முடிவை எடுத்த என்று அமர்நாத்தும் நர்மதாவும் கேட்டனர். இல்லைப்பா, இது நான் அவசரப்பட்டு எடுக்கலை, நல்லா யோசிச்சு தான் எடுத்தேன். நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என் அண்ணன், என் தம்பி, என் குடும்பம் என்னை பார்த்துக்க இருக்கும்போது நான் எந்த டென்ஷனும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் என்று தேவ் கூறியதை கேட்ட அனன்யா, கிருத்திகா, வர்ஷா மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு வேகமாக கிருத்திகா, மாமா நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க மாமா. வர்ஷாவும் அனன்யாவும் என்னை விட உங்களுக்கு ரொம்ப பொருத்தமானவங்களாக இருப்பாங்க. அவங்க 2 பேரும் என்னை விட உங்களை அதிகமாக விரும்புகிறாங்க. அதனால் நான் ஒதுங்கிக்கிறேன் என்று சாமர்த்தியமாக விலகினாள். ஏய் கிருத்திகா, இப்போ தாண்டி அவனை கல்யாணம் செஞ்சுக்க ஒத்துக்கிட்ட, அதுக்குள்ளே வேண்டாங்கிற என்றாள் மேனகா. சொத்தும் இல்லை, கை காலும் விளங்காது, இவனை கட்டிக்கிட்ட என் வாழ்க்கை எப்படி விளங்கும் என்றாள். ஏய், அதான் மாமா பேரில் தானே சொத்துல பாதியை எழுதி வச்சிருக்கான், அப்புறம் என்னடி என்றாள் மேனகா. அக்கா, உன்னை பற்றியும் தெரியும், அஜய் மாமாவை பற்றியும் தெரியும். தாயும் பிள்ளைனாலும் வாயும் வயிறும் வேற. நான் ஒன்றும் தியாகி இல்லை இவனோட வாழ என்று கூறியதை வர்ஷாவும் அனன்யாவும் கேட்டனர். வர்ஷாவை அவளது தோழிகள் தனியாக அழைத்தனர். ஏண்டி, இது தேவையா? எங்களை மாதிரி நீயும் அமைதியாக இருந்திருக்கலாம்ல, இப்போ எப்படி மாட்டிக்கிட்ட என்று அவர்கள் கேட்டதும், யாரு, நான் மாட்டிக்கிட்டேனா? அவனை நான் விரும்பினதே அவன் சொத்துக்கும் பணத்துக்கும் தான். அது எதுவுமே இல்லாமல் இந்த அரக்கனை யார் கல்யாணம் பண்ணிக்குவா? இப்போ பாரு என்னோட ஆக்டிங்க என்று அவள் ஆரம்பிக்கும் முன், மாமா, என்ன இருந்தாலும் வர்ஷா உங்களை சின்சியராக லவ் பண்ணுறாங்க. நான் உங்கள் 2 பேருக்கும் இடையில வரல, நான் ஒதுங்கிக்கிறேன் மாமா என்று அனன்யா நைஸாக ஒதுங்கினாள். வர்ஷா அதிர்ச்சியோடு நின்றிருந்தார். என்ன சொல்லி சமாளிப்பது என்று யோசித்தார். ரவி, என்னடா நடக்குது இங்க? தலையே சுத்துதுடா என்றான் சங்கர். அதான்டா, எதுவும் புரியாமல் நான் தவிக்கிறேன். இவன் ஒன்றும் இல்லாமல் நிற்க போகிறான்னா நம்மளையும் இப்படி நிறுத்திட்டானே, நம்மளை இனி ஒரு பயம் மதிக்க மாட்டானே என்று ரவி புலம்பினான். வர்ஷா, உனக்கு ஓகே தானே? என் தம்பியோட மேரேஜ் அன்னைக்கு நாமளும் மேரேஜ் பண்ணிக்கலாம் என்று தேவ் கூறும்போது வர்ஷா அதிர்ச்சியோடு, தேவ், என்ன தேவ், நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக முடிவு எடுக்கிறீங்க? எங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்கணும், அவங்க லவ் மேரேஜுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்க என்றாள். ஒன்றும் பிரச்சனை இல்லை வர்ஷா, வருணை அனுப்பி உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வர சொல்கிறேன். அவங்க வரட்டும், எங்கள் அப்பா அம்மா பேசட்டும், இன்னைக்கே பேசி முடிவு எடுத்துடலாம். என்னப்பா நான் சொல்கிறது என்றான் தேவ். தேவ் சொல்கிறது சரிதானம்மா. வருண், நீ போய் வர்ஷாவோட அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு வா, நாள் நல்லா இருக்கு, பேசி தட்டம் மாற்றிடலாம் என்று நர்மதா கூறியதும் வர்ஷா என்ன சொல்வது என்று புரியாமல் தவித்தாள். ஐயோ, என் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனே, இவனுக்கு காலம் புறா சேவை செய்ய நான் என கேனச்சியா என்று நினைத்தாள். ஆண்டி, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இப்போ மேரேஜ் செஞ்சுக்கிற ஐடியா இல்லை, அதுக்கு நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை. தேவ், இது சரி வராது, நம்ம நல்ல நண்பர்களாக இருந்துக்கலாம், நான் வந்து உங்களை அடிக்கடி பார்த்துக்கிறேன், மேரேஜ் எல்லாம் வேண்டாம் என்று கூறிவிட்டு, அப்பா தப்பிச்சேன்டா சாமி, நம்ம தலையில் கொண்டு வந்து கட்ட பார்க்குறாங்கடா என்று மனதிற்குள் நினைத்தவள் ஒரு ஓரமாக போய் நின்றாள். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன பார்த்துக்க என் குடும்பம் இருக்கு என்று தேவ் கூறும்போது அமர்நாத் நர்மதாவை தவிர அவன் அருகில் நாங்கள் இருக்கிறோம் என்று யாரும் வரவில்லை. தேவ் நித்யாவை அழைத்தான். நித்யா என்று அவன் அழைத்ததும் வேகமாக ஓடி வந்து, என்ன தேவ் என்றாள். வக்கீலிடம் ஒரு பத்திரத்தை வாங்கி இதில் 300 கோடி மதிப்புள்ள சொத்தை உன் பேரில் எழுதியிருக்கேன், இந்தா உன் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் இருக்கு, வேற ஏதாவது வேணுமா என்றதும் நித்யா கத்தி அழுதாள். எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்கள் மட்டும்தான் வேணும் தேவ், வேற எதுவும் வேண்டாம் தேவ் என்று அவள் கூறியதும் அனைவரும் நித்யாவை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். ஏய் நித்யா, இங்கே பாரு,
எமோஷனலாக எந்த முடிவும் எடுக்காத. இந்தா புடி பத்திரத்தையும் ஃப்ளைட் டிக்கெட்டையும் என்றான். எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று பத்திரத்தையும் ஃப்ளைட் டிக்கெட்டையும் கிழித்து எறிந்தார். தேவ், நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் தேவ். நமக்கு எதுவும் வேண்டாம். நீங்கள் சொன்னது மாதிரி அவுட் ஹவுஸில் போய் நிம்மதியாக வாழலாம் என்றாள். நித்யா, இங்கே பாரு, உன்னை அடித்து எவ்வளவோ துன்புறுத்தியிருக்கேன். நீ ஏன் எனக்காக கஷ்டப்படணும்? இந்த ஒரு கையை வச்சுக்கிட்டு உனக்கு என்னால் என்ன பண்ண முடியும்? நீ போய் உன் வாழ்க்கையை வாழு என்று தேவ் கூறியதை கேட்ட நித்யா அழுது கொண்டே, அப்படி சொல்லாதீங்க தேவ். எனக்கு 2 கை இருக்குல்ல, நான் பார்த்துக்கிறேன். நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என் வாழ்க்கையே நீங்கள் தான் தேவ். என்னை ஏற்றுக்கோங்க என்று அவனது கைகளை பிடித்து கெஞ்சினான். சரி, உன் முடிவில் உறுதியாக இருக்கல்ல? என்று தலையாட்டினான். போகலாமா என்று கூறிவிட்டு வீல் சேரில் இருந்து எழுந்தான். உடைந்த கையால் நித்யாவை மேலே இழுத்தான். அனைவரும் ஆச்சரியத்தோடு என்ன நடக்கிறது என்று பார்த்தார்கள். நித்யா கண்கள் பெரிதானது. அவள் வியப்போடு அவனை பார்த்தாள். எல்லோரும் ஷாக் ஆகாதீங்க. எல்லாம் இவளுக்காக தான் நான் நடத்தின நாடகம். எனக்கு எப்போவோ குணமாயிடுச்சு. இப்போ சொல்கிறேன், எல்லோரும் நல்லா கேட்டுக்கோங்க. இவ என்ன அடித்து அவமானப்படுத்தினது என்னால் எப்பையும் மறக்க முடியாது. இவளை காலம் முழுவதும் இவளை நான் பழி வாங்கணும். நான் வேற யாரையாவது திருமணம் செஞ்சுக்கிட்டா இவ என்னை விட்டு போயிடுவா. இவளை அவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு போக விட மாட்டேன். இவ தான் என் மனைவி. அது ஊருக்கு. உங்களுக்கும் எனக்கும் இவ அடிமைதான். நான் பழி வாங்கணும்னு துடிக்கிற என் அடிமைதான். இவளை தவிர்த்து நான் யாரையும் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன். இவளை பழிவாங்க நான் நடத்தின நாடகம்தான் இது. உங்கள் யார் மேலேயும் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இவ எப்போவும் என் அடிமைதான் என்று அவளை கட்டிப்பிடித்ததும் நித்யா அவனை வேகமாக தள்ளிவிட்டுவிட்டு அழுது கொண்டே அறைக்குள் ஓடினார். வர்ஷா, கிருத்திகா அனைவரும் பயத்தில் நின்றார்கள். ஏய் வர்ஷா, கிருத்திகா, ஏன் எல்லோரும் பயப்படுறீங்க? அவளுக்காக மட்டும்தான் இந்த நாடகம். என் சாம்ராஜ்யமும் என்னை விட்டு போகலை, எதுவும் என்னை விட்டு போகலை. வக்கீல் கையில் இருக்கிறது போலி பத்திரம் என்று கூறிவிட்டு சிரித்தான். இந்த சைக்கோ பையன் ஆசை காட்டி மோசம் செஞ்சுட்டான் பார்த்தீங்களா என்றாள் மேனகா. ஆமாக்கா என்று விதுலா கூறினாள். 2 பேரும் அமைதியாக இருங்க. அவன் காதில் விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்னு தெரியாது என்று அஜயும் தீபக்கும் கூறினார்கள். அனைவரும் அவரவர்களுக்குள் முணுமுணுத்து கொண்டே அந்த இடத்தை விட்டு சென்றார்கள். டேய் தேவ், நீ ரொம்ப லக்கிடா. இப்படி ஒரு மனைவி கிடைக்க. என்கிட்ட வந்து கத்தி ஒரு பார்வை பார்த்தாங்க பாரு. எப்பா, என்ன உன் மேலே ஒரு அன்பு. இப்படிப்பட்ட பொண்ணு மனைவியாக அமையிறது வரம்டா. உனக்கு அமைஞ்சு இருக்கு. எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையாக இருக்குடா. அழகு, அறிவு, அன்பு, அடக்கம் எல்லாம் நிறைஞ்ச பொண்ணா நித்யா இருக்கா. எதை வேணாலும் இழப்பாங்க போல, ஒன்று இழக்க மாட்டாங்க என்று கார்த்தி கூறும்போது தேவ் சிரித்தான். டேய், என் மனைவியை பார்த்து கண்ணு வைக்காதடா. அவள் என் உயிரிடா. அவளுக்காக நானும் எதை வேணாலும் இழப்பேன். ஆனால் அவளை எதுக்காகவும் இழக்க மாட்டேன். அவள் அன்பால் என்னை ஜெயிச்சிட்டா. இந்த விபத்து என் வாழ்க்கையில் நடக்கலைன்னா என்றைக்குமே என் நித்யாவோட அன்பை புரிஞ்சிருக்க மாட்டேன். அவள் தூங்கின பிறகு எழுந்து நடக்க முயற்சி பண்ணுவேன். கார்த்தி சொன்ன எக்ஸசைஸ் எல்லாம் செய்வேன். 2 நாளைக்கு முன்னாடி என் கையும் காலும் பழைய மாதிரி சரியாயிடுச்சு. தேங்க்ஸ்டா கார்த்தி. நீ கொடுத்த ட்ரீட்மெண்ட்டும் எனக்கு அப்பப்போ நீ ஃபோனில் சொல்லி கொடுத்த பயிற்சியும் தாண்டா என்னை பழைய நிலைக்கு நான் வர காரணமாக இருந்தது என்று கார்த்தியின் கையை பிடித்து தனது நன்றியை தெரிவித்தான். கார்த்தி சிரித்து கொண்டே, இது என் கடமைடா, அதோட நீ என் நண்பன்டா என்று அவனது கையை இறுக்கி பிடித்ததும் வருணும் தேவின் கையையும் கார்த்தியின் கையையும் சேர்த்து பிடித்து 3 பேரும் தங்களது நட்பான புன்னகையை பகிர்ந்து கொண்டனர். பாவண்டா சிஸ்டர், இனிமே அவங்கள நல்லா பார்த்துக்கோ என்றான் வருண். என்னடா இப்படி சொல்கிற? அவ என் உயிரிடா. அவ அன்பை நான் முழுசாக உணர்ந்தாலும் எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. வர்ஷாவை எனக்கு பிடிக்கும். வர்ஷாவா நித்யாவான்னு தெரிஞ்சுக்க தான் இந்த நாடகமே நடத்தினேன்.
என் மேலே யார் உண்மையான அன்பு வச்சிருக்கா? என் பணம், பதவி, பேர் எதையும் விரும்பாம என்னை மட்டும் யார் விரும்புகிறான்னு தெரிஞ்சுக்க தான் இந்த நாடகமே நடத்தினேன். என்னை விட்டு நித்யா போகிறாளா, இல்லை என் மேலே வச்ச காதலில் உறுதியாக இருக்காளான்னு பார்க்க அவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா. இந்த அளவுக்கு என் மேலே அன்பாக இருப்பான்னு நான் நினைக்கல. அவள் தூய்மையான அன்பு ஜெயிச்சிருச்சு. நிழல் எது நிஜம் எதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா என்றான். இவ்வளோ புரிஞ்சு நீ ஏண்டா மறுபடியும் நித்யாவா என் மனைவி இல்லை அடிமைன்னு சொன்ன என்று வருண் கேட்டதும், காரணம் இருக்குடா. என்னையும் என் நித்யாவையும் பிரிக்க நிறைய பேர் முயற்சி பண்ணுறது மாதிரி எனக்கு தோணுச்சு. என் மனைவி நித்யாதான்னு அவளை பெருமையாக பேசணும்னு தான் நான் நினச்சேன். ஆனால் எல்லார் முகத்திலையும் நித்யா மேலே காட்டின வெறுப்பையும் கோபத்தையும் பார்த்தேன். எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கூட நித்யாவை பிடிக்கல. என்னை நித்யாட்ட இருந்து பிரிக்க அவங்களும் நினைக்கிறாங்க. நித்யாவும் நானும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவங்களெல்லாம் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அவளை நான் எப்பவும் போல வெறுக்கிறேன்னு தெரிஞ்சாதான் எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுறவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். வருண், கார்த்தி, இது நம்ம 3 பேரை தவிர்த்து வேற யாருக்கும் தெரிய வேணாம் என்று அவன் கூறியவிடம் கார்த்தியும் வருணும் சத்தியம் செய்தார்கள். அவர்கள் யாரிடமும் கூற மாட்டோம் என்று. அவதான் எனக்கு எல்லாம். ஒரு தாயை போல என்னை பார்த்துக்கிட்டாடா. எனக்கு அவதான் அம்மா, மனைவி, காதலி, தோழி, எல்லாம் அவதான். அவ மட்டும்தான். நித்யா தப்பானவன்னு சொன்னியே, இப்போ எப்படி நம்புற என்றான் வருண். கண்டிப்பாக என் மனைவி தப்பானவளாக இருக்க முடியாது. அவள் அன்பு தூய்மையானது. நான் எவ்வளவோ துன்பத்தை கொடுத்துருக்கேன். போன்னு எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். ஆனால் அவள் போகவே இல்லை. என்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறா வருண். அவள் ஒவ்வொரு முறை என்னை கட்டிப்பிடிக்கும் போது ஒரு குழந்தை மாதிரி தான் எனக்கு தெரிவா. அவள் அப்பா கிட்ட ஆறுதல் தேடி வர்றது மாதிரி தான் என்கிட்ட வருவா. அந்த முகத்தில் நான் பார்த்தது என் மேலே வச்ச தூய்மையான அன்பை தான். என் மனைவி மேலே வீணா பழி போட்டது யார் எதுக்குன்னு தெரியணும். நான் கண்டுபிடிக்கிறேன். அவங்கள சும்மாவே விட மாட்டேன்டா. என் மனைவி உத்தமி, அவ பத்தினி தான். நான் அதை மனதார நம்புகிறேன் என்றான். டேய் தேவ், என்னையும் கார்த்தியும் உன் பிளானில் இழுத்து விட்டுட்ட. இப்போ எல்லோரும் எங்கள் மேலே கோவப்படுவாங்க. அதோட நித்யா சிஸ்டரை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. என்னை தப்பாக எடுத்துக்க போகிறாங்க என்று வருண் கவலைப்பட்டான். அவனை தேவ் சமாதானப்படுத்தினான். தேவின் முகத்தில் இதுவரை காணாத ஒரு ஆனந்தம், சிரிப்பு. கார்த்திக்கும் வருணைக்கும் தனது நன்றியை தெரிவித்தான். தேவ், இப்போ நித்யா உன் மேலே ரொம்ப கோபமாக இருப்பாங்க. எப்படி சமாதானப்படுத்த போகிற என்று வருண் கேட்டதும் தேவ் சிரித்தபடி, அவளை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். அவளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும். அதோட எங்கள் மேரேஜ் சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. நாங்கள் 2 பேரும் தீப கல்யாணத்தில் நாங்களும் பொண்ணு மாப்பிள்ளையாக இருக்கணும். நான் போய் அவளுக்கு பட்டு சாரி, ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி அவளுக்கு சர்ப்ரைஸாக கொடுத்து என் லவ்வை சொல்லணும். வாடா வருண். கார்த்தி, நீ கிளம்புடா. உன் உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டேன் என்றான். டேய், நான் ஒரு டாக்டர். என்னை இப்படி பொய் சொல்ல வச்சிட்டியே. இது வெளியில் தெரிஞ்சால் எனக்கும் என் ஹாஸ்பிட்டலுக்கு கெட்ட பேர் வந்துடும்டா என்று கார்த்திக் கவலைப்பட்டான். அப்படி நடக்க விட்டுடுவேனடா. தேவ் என் நித்யாவுக்கு மட்டும்தான் மனுஷன். மற்றவங்களுக்கு நான் பழைய தேவ் தான். டேய், சீக்கிரம் வாடா வருண், ஷாப்புக்கு போகும் என்று புறப்பட்டான். போகும் வழியில் அவனது உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் கொட்டி தீர்த்தான். என் காதலை அவள்கிட்ட சொல்லி அவளை இனி நான் கண் கலங்காமல் பார்த்துக்கணுண்டா. நேற்று நைட் அவள்கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன். அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். வருண், பாத்தியாடா என் செல்லத்தை? எதுவும் வேணா, நீங்கள் மட்டும் போதும்னு சொன்னாலே. இப்படி யாருக்குடா மனைவி அமைவா? அந்த ஒரு வார்த்தை போதும்டா எனக்கு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா அன்பும் எனக்கு மட்டும் கிடைச்ச மாதிரி இருந்துச்சுடா. என் நித்யாவை சர்வ சாதாரணமாக நினச்ச என் குடும்பம், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரோட முகத்திரையும் எப்படி கிழிச்சேன் பார்த்தியா? இனிமே என் நித்யாட்ட கிட்ட வரவே யோசிக்கணும் என்றான் தேவ்.
நித்யாவை நினைத்து நினைத்து உருகினான். அவளின் அன்பை பற்றி பேசிக்கொண்டே இருந்தான். வருணிடம் பேசிக்கொண்டு வந்தாலும் தன் காதலை அவளிடத்தில் எப்படி வெளிப்படுத்துவது என்ற சிந்தனையில் துடித்தான். ஏனென்றால் தேவுக்கு அடுத்தவர் மனதை புண்படுத்திதான் பழக்கம். அவன் இதயம் இரும்பாக இருந்தது. ஆனால் மென்மையான பூ ஆன அவன் மீது அடிக்கடி மோதி அணைத்து கொண்டதால் அந்த இரும்பான இதயம் இன்று உருகி அவளுக்காக காத்திருக்கின்றது. கல்லுக்குள் ஈரம் போன்று தேவ் உள்ளத்தில் நித்யா என்ற ஒருத்தி ஆழமாக அவனுள் சென்று அமர்ந்துவிட்டாள். துணிக்கடைக்கு சென்றவன் அவள் நிறத்திற்கு ஏற்ற உடைகளை பார்த்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு உடையும் எடுத்து பார்த்து அவனது கற்பனையில் இது அவளுக்கு பொருந்துமா பொருந்தாதா என்று ரசித்து ரசித்து பார்த்து எடுத்தான். ரசிக்க தெரியாத ஒரு மிருகத்தினுள் ரசனை மிகுந்த காதலனாக கணவனாக மாறியிருந்தான். வருண் இப்படி ஒரு தேவை பார்த்ததில்லை. தேவை பார்க்க அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. வருண் மனதிற்குள் வேண்டிக் கொண்டான், நித்யாவும் தேவும் எப்பவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று. விலையுயர்ந்த ஆடைகள், நகைகள், வைரம் பதித்த நகைகள் என்று வாங்கி குவித்தான். அங்கு வீட்டில் வர்ஷா, கிருத்திகா, அனன்யா அனைவரும் குழப்பத்துடன் அதே நேரத்தில் அடுத்து என்ன செய்வது என்ற திட்டத்தை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். தேவ் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ நான் அவனை உண்மையாக காதலிக்கலன்னு தெரிஞ்சிருப்பான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியலை. தேவ் என் கையை விட்டு போயிட்டான். இத்தனை வருஷம் அவனை என் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு ஆஃபீஸில் என் அதிகாரத்தை காட்டினேன். இனிமே என்ன பண்ண போகிறேன் என்று வர்ஷா புலம்பினாள். உடனே கிருத்திகா, ஏய் ஏன் இப்படி புலம்புற? நானும் தான் எதிர்பார்க்கல. எனக்கும் ரொம்ப ஷாக்காக தான் இருந்துச்சு. தேவ் மாமாவை குறைச்சி எடை போட்டுட்டோம். இங்கே பாரு வர்ஷா, இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை. அவங்கள நாம் சேரவே விடக்கூடாது. நீ ஆஃபீஸில் அவளை பார்த்துக்கோ, வீட்டில் நாங்கள் 2 பேரும் பார்த்துக்கிறோம் என்று கூறும்போது அனன்யா, எப்பா என்னை விட்டுடுங்க. எனக்கு தேவ் மாமா சொத்து மேலே ஆசை தான். ஆனால் உங்களை மாதிரி வெறியெல்லாம் இல்லைப்பா. நான் எங்கள் அக்கா கல்யாணம் முடிஞ்சதும் நான் கிளம்பிடுவேன். என்னை விட்டுடுங்க. இவளுகளோடு சேர்ந்தா கொஞ்சமாக நம்மள்கிட்ட இருக்க மனுஷத்தன்மை இல்லாமல் போயிடும் போல. முதல்ல இவளுக இருக்க இடத்துல கூட நிற்கக்கூடாது என்று நினைத்த அனன்யா அங்கிருந்து சென்றாள். பயந்தாங்குழி, இவ இல்லைன்னா என்ன வர்ஷா? உனக்கு தேவ் மாமா கிடைக்கணும், இல்லை எனக்கு கிடைக்கணும். ஆனால் அந்த நித்யாவுக்கு தேவ் மாமா கிடைக்கவே கூடாது என்று ஆவேசத்துடன் கிருத்திகா கூறினார். கிருத்திகா, நீ இப்போ வந்தவ. நான் 4 வருஷமாக அவன் சாம்ராஜ்யத்தை அடையணும்னு காத்துக்கிட்டு இருக்கவ. எனக்கும் நித்யாவை சுத்தமாக பிடிக்காது. நீ சொன்னதுக்கு நான் சம்மதிக்கிறேன். தேவ் வாழ்க்கையில் நாம் 2 பேர் இல்லைன்னா கூட பரவாயில்லை. ஆனால் அந்த நித்யாவை தேவோட சேர்ந்து வாழவே விட மாட்டேன். நீ இங்கே உன்னால் முடிஞ்சதை பண்ணு, ஆஃபீஸில் நான் பார்த்துக்கிறேன் என்று கூறும்போது ரவியும் சங்கரும் வந்தனர். நாங்களும் நீங்கள் பேசினதை கேட்டோம். உங்கள் பிளானில் எங்களையும் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கும் நித்யா தான் எதிரி. உங்களுக்கு தேவ் வேணும், எனக்கு நித்யா வேணும் என்று ரவி கூறியதும் வர்ஷாவும் கிருத்திகாவும் புரிந்து கொண்டனர். அவளை அடைய முயற்சிக்கிறான் என்று நினைத்த அவர்களின் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். 4 பேரும் கைகோர்த்து கொண்டனர். தனது சதி திட்டங்களை தீட்ட முடிவெடுத்தனர். நித்யா அறையில் அழுது கொண்டிருந்தார். தேவ், இனிமே நான் உங்களை நம்ப மாட்டேன். என்னை எந்த அளவுக்கு ஏமாத்திட்டீங்க. உங்களுக்காக நான் எவ்வளோ வேண்டியிருப்பேன், எவ்வளோ துடிச்சிருப்பேன். என்னை பழிவாங்க உங்களுக்கு வேறு எதுவும் தோணலையா? என் அன்பை அசிங்கப்படுத்துறீங்க. இனிமே நான் உங்களை விரும்ப மாட்டேன். உங்கள் அன்புக்காக ஏங்கி தவிக்க மாட்டேன். நான் உங்களை வெறுக்கிறேன் தேவ், உங்களை வெறுக்கிறேன் என்று அழுது கொண்டிருந்தார். நேரம் சென்றது. தேவ் மிகுந்த சந்தோஷத்துடன் அவளுக்கு வாங்கிய ஆடைகள், நகைகள், பரிசு பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு தன் காதலை தன் மனைவியிடம் சொல்ல வேண்டும் என்று ஆவலோடு அறையின் கதவை திறந்தான். அறையில் நித்யா இல்லை. அவன் வாங்கி வந்த பொருட்களை எல்லாம் ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு குளியல் அறையில் இருக்கிறாளா என்று பார்த்தான். அங்கும் அவள் இல்லை. வருணுக்கு ஃபோன் செய்தான். வருணிடம் அங்கு அவள் இருக்கிறாளா என்று கேட்டான். அவன் இல்லை என்று கூறியதும் வருணை அவன் அறைக்கு வருமாறு அழைத்தான். அவனும் பதட்டத்துடன் ஓடி வந்தான்.
என்னாச்சுடா தேவ் என்றான் வருண். நித்யாவை காணோம்டா. நீ ஒன்று பண்ணு, எங்கேயாவது இங்கே தான் இருப்பா, நீயும் தேடு, நானும் எல்லா பக்கமும் தேடுறேன் என்று கூறிவிட்டு இருவரும் ஒவ்வொரு இடமாக தேடினார்கள். தேவ் ஒவ்வொரு இடத்திற்கு செல்லும் போதும் இங்கு இருப்பாளா என்று ஆர்வத்தோடு தேடினான். அங்கு இல்லை என்றவுடன் அவன் மனம் ஏங்கியது. அவளை காண அனைத்து இடத்திலும் தேடினான். அவளை காணவில்லை. வருணும் அனைத்து இடத்திலும் தேடி அனைவரிடமும் விசாரித்தான். யாரும் நித்யாவை பார்க்கவில்லை என்றனர். அவனும் தேடி காணவில்லை என்று தேவிடம் வந்தான். தேவ் எங்க தேடியும் நித்யா சிஸ்டரை காணோம் என்றான். தேவ் கவலையுடன் மனமுடைந்து போனான். வருண், எனக்கு பயமா இருக்குடா, அவ எதுவும் தப்பான முடிவு எடுத்திருப்பா போல, இல்லை என்னை விட்டு போகணும்னு முடிவெடுத்திருப்பாளா என்று துடித்தான். வருண் தேவை சமாதானப்படுத்தினான். தேவ், அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, தப்பான முடிவு எடுக்கிற அளவுக்கு சிஸ்டர் ஒன்றும் கோலை இல்லை, வா நம்ம வெளியில் போய் தேடுவோம், கண்டிப்பாக கிடைச்சிருவாங்க, அவங்க உன்னை விட்டு போக மாட்டாங்கடா என்றான். வருண் கூறியதை கேட்ட தேவ், நீ சொல்றதும் சரிதான், நாம நித்யாவை தேடுவோம், அவ என்னை விட்டு போக மாட்டா என்று கூறும்போது அவனது கண்கள் கலங்கியது. அதை வருணுக்கு தெரியாமல் மறைத்தான். இருவரும் புறப்பட்டனர். அவர்கள் ஆபீஸ் போகும் வழி எங்கும் தேடினர். தேவ் செல்லில் அவளது புகைப்படத்தை காட்டி போகும் இடங்களில் எல்லாம் விசாரித்தான். ஒருவரும் பார்க்கவில்லை என்று கூறினர். அவனுக்கு நேரம் செல்ல செல்ல அவனது உயிர் அவனை விட்டு சென்றதாக நினைத்து வேதனையடைந்தான். வருண், நீ அந்த பக்கம் போய் பாரு, நான் இந்த பக்கம் பார்க்கிறேன் என்று ஒவ்வொரு பக்கமாக சென்றார்கள். நித்யா, எங்கடி போன? என்னை விட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் வெறுக்கும் போதெல்லாம் என்னை தேடி தேடி வருவியே. நான் இப்போ உன்னை என் உயிருக்குயிராக நேசிக்கிறேன்டி. இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டியேடி. என்னால் நீ இல்லாமல் வாழ முடியாது. நித்யா, எங்கடி போன என்று கத்தி அழுதான். தேவ் முதல் முறையாக அவனது வாழ்வில் அழுகிறான். மற்றவர்களை கண்ணீர் சிந்த வைத்துதான் அவனுக்கு பழக்கம். ஆனால் இன்று அவனது கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. நேரம் செல்ல செல்ல அவள் மீது வைத்திருந்த காதல் அதிகரித்தது. தன் காதலியான மனைவியை தேடி அலைந்தான். பித்து பிடித்தவனை போன்று கத்தினான், கதறினான். நித்யா, நீ மட்டும் கிடைக்கல, இந்த உலகத்தையே அழிச்சிடுவேண்டி. நீ இல்லாத இந்த உலகம் இருக்கக்கூடாது. நித்யா, எங்கடி போன? என்னை மன்னிச்சிடுடி. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடி. நித்யா நித்யா என்று கத்தி கொண்டே சுற்றி வந்தான். அழுகை, ஆத்திரம் என்று தன்னையே காயப்படுத்தி கொண்டான். இந்த கைதானே என் நித்யாவை அடிச்சிச்சு என்று சுவற்றில் வேகமாக கையை இடித்து கொண்டான். இந்த கால் தானே அவன் நெஞ்சில் எட்டி உதச்சிச்சு என்று கூறிக்கொண்டு அவளது காலை கட்டையால் அடித்து கொண்டான். அதை பார்த்த வருண் ஓடி வந்து தடுத்தான். என்ன தேவ், ஏன் உன்னை இப்படி காயப்படுத்திக்கிற என்று கூறி இழுத்து கொண்டு காருக்கு சென்றான். டேய் வருண், அவன் அனுபவிச்ச மொத்த வேதனையும் என்கிட்ட இறக்கிட்டு போயிட்டாடா, என்னால் முடியலடா என்று வருணை கட்டி பிடித்து கொண்டு அழுதான். வருணால் நம்பவே முடியவில்லை. அரக்கனாய் இருந்த தேவா இது என்று தன் நண்பனை நினைத்து ஒரு பக்கம் வேதனை, மற்றொரு பக்கம் தன் தங்கையாக நினைத்தவளை காணவில்லையே என்ற வேதனை என்ற நிலையில் வருண் தவித்தான். அவனால் தேவை கட்டுப்படுத்த முடியவில்லை. கோபம் வந்தாலும் எல்லைக்கே சென்று விடுகிறான். காதல் வந்தாலும் அதன் எல்லைக்கே சென்று விடுகிறான். எங்கு தேடியும் நித்யா கிடைக்கவில்லை.